Good morning students. Now we are going to see our next topics are cubes and cube roots. If you multiply a number by itself and then by itself again, the result is a cube number. This means that a cube number is a number that is the product of three intentional numbers. If n is a number, so its cube is represented by n cube. ஸோ என்னன்ற ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறப்போ ஸோ அதை வந்துட்டு கியூப் ரூட் கியூப் இது எப்படி எடுத்தோம்னா n இன்ட்டு n இன்ட்டு n ஓகேங்களா. ஸோ n பவர் 1 n பவர் 1 n பவர் 1 ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளேயில் இருக்கப்போ 1 + 1 + 1 + 1 2 2 + 1 3 ஸோ n பவர் 3. நெக்ஸ்ட்டு கியூப் நம்பர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் visually as 3D cubes. Okay, so comparison of simple unit cube numbers are also called as perfect cubes. Okay, so the perfect cubes of natural numbers 1, 8, 27, 64, 125, 216 and so on. So இந்த நம்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் கியூப் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கியூப் ஈக்குவல் டு ஸோ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 1 1s are 1 1 1s are 1 ஸோ 1 கியூப்ஸ் ஸோ 1ஓட பவர்ஸ் என்ன இருந்தாலும் அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு 2 கியூப் தட்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 2s are 4 4 2s are 8 ஸோ அதுதான் இங்கே செகண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 cubes 3 into 3 into 3 3 3s are 9 9 into 3 27 ஸோ அதுதான் வந்து தேர்ட் நம்பர் ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா 1, 8, 27, 64, 125, 216 ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 3D வந்துட்டு ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்பேஸ் another one space another one space ஓகேங்களா. ஸோ 1 into 1 into 1 1 cube rotation 1 cube ஸோ perfect cube 1. நெக்ஸ்ட்டு 2 பார்ட்டாக வந்துட்டு பிரிக்கிறாங்க ஓகேங்களா. 2 பார்ட் 3 சைட்ஸ்லேயே வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போது 2 into 2 into 2 2 into 2 into 2 ஸோ இது வந்துட்டு நோட்டேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா 2 கியூப்ஸ்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவர்ஸ் 1 1 1 2 கியூப்ஸ் ஸோ பர்ஃபெக்ட் கியூப் 8 2 2s are 4 4 2s are 8. Next 3 into 3 into 3 so 3 cubes perfect cube 27. Next 4 into 4 into 4 4 cubes 64. ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 நம்பர்ஸ் வரைக்கும் வந்துட்டு கியூப் ரூட்ஸும் கியூபிக்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 அதோட கியூப் ரூட்ஸ் கேட்டிங்கன்னா 1 8 ஸோ 8 எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் 2 4 2s are 8 again 2 2 2s are 4 2 into 2 into 2 ஸோ இதோட க்யூப்ஸ் 3 டைம்ஸ் வர்றதுனால நம்ம வந்துட்டு 2 வந்து ஒன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸோட க்யூப்ஸ் வந்து 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் கியூப் ரூட். The cube root of a number is the value that one cube gives the original number. Okay, so for example, the cube root of 27 is 3. So 3 ஓட cubes என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 27 வரும். 3 cubes 3 into 3 into 3 3 3s are 9 9 into 3 27 because when 3 is a cubed we get 27. So
notation, the cube root of a number x is denoted as. So இதுதான் இப்படி தான் நம்ம வந்துட்டு cube root கியூபுக்கு ரூட் அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ் இன்சைடில் நமக்கு தெரியலன்றதுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஆர் எக்ஸ் பவர் 1/3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவர்ஸில் இருக்க 3 வந்துட்டு நம்ம பவர்ஸ் கொண்டு போகிறப்போ 1/3. ஓகேங்களா? ஸோ ஹியர் ஆர் சம் மோர் கியூப்ஸ் அண்டு cube roots. Cube root 1 that's equal to 1 since 1 cube equal to 1. Next cube root 27 that's equal to 3 since 3 cube. Next 3 root 125 that's equal to 5 since 5 cube that's equal to 125. Next so ones கொடுத்துருக்காங்க செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து ஸோ 5 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.32 as 400 is a perfect cube கேட்குறாங்க. ஸோ 400ன்ற நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் க்யூபா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சொல்யூஷன் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் we have 400. ஸோ 400க்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா 400 இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் 0வோ ஈவன் நம்பர்ஸோ வருது அது 2ஆல் மல்டிப்ளை ஆகும்ன்றது நம்ம லோயர் கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 4 வந்து 2 டைம்ஸ் வந்து 2 2s are 4 ஸோ 2 0 அப்படியே இறக்கிக்கலாம். எகெயின் லாஸ்ட் நம்பர் 0 இருக்கிறதுனால எகெயின் 2 டேபிளால் போகலாம் 100 கிடைக்கும் நமக்கு. எகெயின் 2 டேபிளில் பண்ணுறப்போ 50 2s are 100. நெக்ஸ்ட்டு 25 2s are 50 எகெயின். ஸோ லாஸ்ட் நம்பர் 5 0 வருது 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 5s are 25. ஸோ இதோட ஃபேக்டரைசேஷன் தான் இங்கே இருக்குது 2 into 2 into 2 into 2. ஸோ 4 2s இருக்குது 1 2 3 4 2s இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 into 5 ஓகேங்களா. ஸோ 2 5s இருக்குது. there is only one triplet. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரிப்ளெட்னா 3 terms வர்றதான் ட்ரிப்ளெட். 3 terms வர்ற நம்பர்ஸ் வந்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வருது. ஓகேங்களா? to make further triplets we will need 2 more 2s. ஓகேங்களா? ஸோ 2ஸ்க்கு வந்துட்டு இன்னும் 2 2s வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ 1 more 5க்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 5 வந்து என்ன தேவைப்படுது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2s இருக்குது 1 5 வந்துட்டு தேவைப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு therefore 400 is not a perfect cube. ஓகேங்களா? ஸோ 400 பர்ஃபெக்ட் க்யூப் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.33 ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் பை விச் 675 must be multiplied to obtain a perfect cube. Now we are going to the solution. We find the 675. ஓகேங்களா? ஸோ 675க்கு வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 3 டேபிளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 3s are 6 ரிமைனிங் நம்பர் இல்லை. எகெயின் ஸோ 7ல் வந்து 2 3s are 6 ரிமைனிங் நம்பர் 1. ஸோ அது இது கூட ஆட் பண்ணுறோம் நமக்கு 15 கிடைக்கும். 5 3s are 15. எகெயின் லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது. ஸோ 3 டேபிளில் கட் பண்ணுறப்போ 7 3s are 21. எகெயின் 4 இருக்குது. ஸோ ரிமைனிங் நம்பர் 4 45. சாரி ரிமைனிங் நம்பர் 1. ஸோ 15 5 3s are 15. ஸோ 3 டேபிளில் கட் பண்ணுறப்போ 2 3s are 6 ரிமைனிங் நம்பர் 1. ஸோ 15 5 3s are 15. எகெயின் லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது. ஸோ 5 டேபிளில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ 5 5s are 21. ஸோ இங்கே வந்து 5 வரும். ஸோ 5 1s are 5. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் தான் இங்கே எழுதியிருக்காங்க 3 into 3 into 3 into 5 into 5. ஸோ திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். குரூப்பிங் த
prime factors of 675 as triplets. We are left over with 5 into 5. So 3 ன்றதுக்கு triplet ஆயிடுச்சு, 3 கிடைச்சிடுச்சு. So 5க்கு வந்துட்டு 5 into 5 வந்துட்டு எக்ஸஸாக இருக்குது. We need one more 5 to make. So நமக்கு வந்துட்டு 2 5s இருக்குது. So one more 5 மட்டும்தான் தேவைப்படுது. It is a perfect cube. To make 675 a perfect cube, multiply both sides of 1 by 5. ஸோ வந்து ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்துட்டு 5 வந்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 675 into 5 equal to 3 into 3 into 3. ஸோ 5 into 5 ஆல்ரெடி இருக்குது. ஸோ 1 5 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் 3375 தட்ஸ் ஈக்குவல் டு ஸோ இங்கே வந்து ட்ரிப்ளெட்ஸ் நமக்கு கிடச்சிச்சுன்னா 3375 as a perfect cube. ஸோ கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்ட் கியூப் இல்லைனா எக்ஸஸாக என்ன நம்பர்ஸ் நமக்கு வந்து தேவைப்படுதோ அதோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் கியூப் கிடச்சிது. தஸ் த ஸ்மாலஸ்ட் ரெக்வயர்ட் நம்பர் டு மல்டிப்ளை 675 such that the new number perfect cube is 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.34. ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் கேட்குறாங்க 27,000. ஸோ சொல்யூஷன் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் we have 27,000 equal to ஸோ 27,000க்கு நமக்கு வந்துட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ 2 table 1 3 remaining number 5 5 2s are 10 2 0 again 2 table 6 2s are 12 remaining 1 15 கிடைக்கும் 7 2s are 14 remaining 1 5 2s are 10. ஓகேங்களா? again 2 table பண்ணுறப்போ 3 2s are 6 7ல் வந்துட்டு 3 2s are 6 remaining 1 15 கிடைக்கும் 7 2s are 14 remaining number 1 so 5 2s are 10. லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது நமக்கு. 5லாம் 3 டேபிள் பார்த்துக்கோங்க 1 1 2 15 கிடைக்கும். ஸோ 5 3s are 15. again 3 டேபிளால் 9 3 3s are 9 remaining number 2 22 7 2s are 21 sorry 7 3s are 21 remaining number 1 5 3s are 15. again 3 table 1 2 5 so 5 table 2 5s are 10 remaining number 2 25 5 25 5s are 125 so again 5 table 5 5s are 25. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க 2 into 2 into 2 into 3 into 3 into 3 into 5 into 5 into 5. ஸோ கியூப் ரூட் 27,000 தட்ஸ் ஈக்குவல் டு ஸோ ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது நமக்கு கிடச்சிருக்கு 3's 1's 3's 1's 3's 1's. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு 2 into 3 into 5 தட்ஸ் ஈக்குவல் டு 2 3s are 6 6 5s are 30 so 30. ஓகேங்களா? 30யோட கியூப்ஸ் தான் வந்துட்டு 27,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.35. evaluate cube root 9,261 by 8,000. second part cube root 1,728 by 729. ஓகேங்களா? now we are going to the solution. cube root 9,261 by 8,000. ஸோ இந்த கியூப் வந்துட்டு 2 நம்பர்ஸ்க்கு நியூமரேட்டருக்கும் கியூப் கிடைக்கும், டெனாமினேட்டருக்கும் கியூப். ஸோ ரூட் வந்துட்டு 2 நம்பர்ஸ் நியூமரேட்டருக்கும் ரூட், டெனாமினேட்டருக்கும் ரூட். ஸோ செப்பரேட் பண்ணுறப்போ நம்ம 3 root 9,261 by cube root 8,000 that's equal to so 9,261 ஓட கியூப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 21 into 21 into 21 by ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து
பவர்ஸில் கொண்டு போகிறப்போ 1/3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 8000க்கு வந்துட்டு 20 × 20 × 20. ஸோ சேம் வே 1/3 பவர்ஸில் கொண்டு போகிறப்போ 1/3 ரூட் கேன்சல் பண்ணிவிட்டு பவரில் கொண்டு போகிறப்போ ஸோ 1/3 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது 21 கியூப், ஏன்னா பவர்ஸ் வந்து இங்கே 1 1 1 இருக்கிறதுனால பவர்ஸ் வந்துட்டு மல்டிப்ளேலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 + 1 + 1 1 + 1 2 2 + 1 3. ஸோ 21 கியூப் பை பவர்ஸ் 1/3 ஹோல் பவர் 1/3 பை 20 கியூப் ஹோல் பவர் 1/3. ஓகேங்களா? ஸோ இந்த கியூப் கேன்சல், கியூப் கேன்சல். ஓகேங்களா? equal to 21/20, that's equal to, so numerator more than இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது 21ல் 21 டேர்ம்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நம்பர் 1 இருக்குது, 1/20. ஓகேங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் டைப்பில் நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் அது வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். Cube root 1728/729, that's equal to, so cube root 1728 / cube root 729. So 12 × 12 × 12 1/3 by 9 × 9 × 9 1/3. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 cube whole power 1/cube by 9 cube whole power 1/cube. So cube cancel, cube cancel, 12/9. ஓகேங்களா? ஸோ 4 3s are 12, 3 3s are 9. ஸோ 4ல் வந்துட்டு 3 வந்துட்டு 1 terms கன்வே பண்ணிக்கலாம். ரிமைனிங் நம்பர் 1 இருக்குது, 1/3. ஓகேங்களா? திஸ் ஆர் தி சொல்யூஷன். Okay students, now we are going to see exercise 1.5. So fill in the blanks. First sum, the ones digit in the cube of 73 is 7. Ones digit 7. Second part, the maximum number of digit in the cubes of a 2-digit number is 6. Next, third sum, the smallest number to be added to 3333 to make it is a perfect cube is 42. Next, the cube root of 540 × 50 is 30. Fifth sum, the cube root of 0.00004913 is கேட்குறாங்க. ஸோ 0.017 perfect cube. So இந்த நம்பர்ஸோட perfect cube 0.017. See, true or false? The cube of 24 ends with the digit 4. True. Subtracting 10 cube from 1729 gives 9 cubes. So it is true. Next, the cube of 0.0012 is 0.00001728. So it is false. Next, fourth sum. 79,570 is not a perfect cube. True. The cube root of 2,50,047 is 63. So it is true. Next, third sum. Show that 1944 is not a perfect cube. Okay, now we are going to the solution. So 1944 is not a perfect cube அப்படி சொல்லியிருக்காங்க அவங்களே. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2 table லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் இருந்தால் 2 table. ஸோ 9 2s are 18, ரிமைனிங் நம்பர் 1 14 கிடைக்கும். 7 2s are 14, 2 2s are 4. Again 2 table 4 2s are 8, remaining number 1. So 17, 8 2s are 16, remaining number 1. So 12, 6 2s are 12. Last number even number 2 table. 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 6. So last number 3 table 81, 3s are 243. Again 3 table 27, 3s are 81. So 3 table 9 3s are 27. So again 3 table 3 3s are 9. Okay, so
இதோட ஃபேக்டர்ஸ் தான் இங்கே எழுதியிருக்காங்க. 2 into 2 into 2 3 2s இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 into 3 into 3 3 3s இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 3s. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 3 into 3. ஸோ 2 cubes into 3 cubes into 3 into 3. There are 2 triplets தான் இருக்குது. என்னென்னா 2 cubes and 3 cubes. To make further triplets we need one more 3. ஸோ இன்னொரு பேருக்கு நமக்கு வந்துட்டு 1 more வந்துட்டு 3 வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ therefore 1944 is not a perfect cube. ஸோ இன்னொரு 3 இருந்தால் நமக்கு பர்ஃபெக்ட் க்யூபாக இருக்கும். ஸோ இன்னொரு எகெயின் வந்துட்டு 3 தேவைப்படுறதுனால is not a perfect cube. Next we are going to the fourth sum. So find the smallest number by which 10,985 should be divided so that the quotient is a perfect cube. 10,985. So last number 5 இருக்கிறதுனால 5 டேபிளால். So 2197 into 5. So 10,985. Again 13 டேபிளால் 169. Again 13 டேபிளால் 13 into 13 169. Again 13 டேபிளால். ஓகேங்களா? We have 10,985 that's equal to and 5 into 13 into 13 into 13. So here we have a triplet of 13 and we are left over with 5. If we divided 10,985 by 5, the new number will be a perfect cube. Therefore, the required number is 5. Next we are going to the fifth sum. So find the smallest number by which 200 should be multiplied to make a perfect cube. Solution, we find 200 equal to, so 200 factorize 2 into 2 into 2 into 5 into 5. Grouping the prime factors of 200 as triplets, we are left with 5 into 5. So we need one more 5 to make it a perfect cube. So to make 200 a perfect cube, multiply both sides by 5. So 200 into 5 that's equal to 2 into 2 into 2 into 5 into 5 into 5. ஏன்னா both sides 5 ஆல் multiply பண்ணால் நமக்கு வந்துட்டு perfect cube கிடைச்சிடும். ஓகேங்களா? So 200 into 5 that's equal to 1000. Now 1000 is a perfect cube. The required number is 5. Okay ma? Next we are going to the sixth sum. So find the cube root of 24 into 36 into 80 into 25. So 24 oda factors, 36 factors, 80 factors and 25 factors. Okay, so 24 factors 2 into 2 into 2 into 3. 2 into 2 into 2 into 3. Next 36, 2 into 2 into 3 into 3. Okay, 2 2s, 2 3s. Next 80, 2 into 2 into 2 into 2 into 5. Okay, next 25, 5 into 5. So இதோட pass பார்த்தீங்கன்னா உங்களுக்கு triplets கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 3 2s இருக்குது. ஸோ அதுக்கு சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 3க்கு இது இங்கே ஒரு பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு ஒரு பேர் ஆகும், இதுக்கு ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 5 5 into 5 இதுக்கு ஒரு பேர் ஆகும். ஓகேங்களா? ஸோ 24 into 36 into 80 into 25 that's equal to 2 into 2 into 2 ஒரு 2s பேர். நெக்ஸ்ட்டு 3s பேர்ஸ். நெக்ஸ்ட்டு 2s பேர்ஸ். Next 5 pairs, next 2 pairs. ஓகேங்களா? ஸோ cube root 24 into 36 into 80 into 24 that's equal to, ஸோ triplets இங்கே 3க்கு வந்து ஒன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3க்கு ஒன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3க்கு ஒன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3க்கு ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு 3க்கு ஒன்ஸ். 2 into 2 into 3 into 2 into 5. ஓகேங்களா? 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24, 24 into 5 120. ஓகேங்களா? ஸோ 120 is the solution. Next we are going to the seventh sum. So find the cube root of 729 and 6859. ஓகேங்களா? ஸோ
by prime factorization கேக்குறாங்க. Now we are going to the solution. 729. So factors எடுத்தாச்சு. Next cube root 729 equal to cube root of. So factors எடுத்துக்கலாம். 3 into 3 into 3 into 3 into 3 into 3. ஓகேங்களா 6 3s இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு க்யூப்ஸ் இருக்கிறதுனால 3 ஒன்ஸ் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். 3 into 3. So cube the root of 729, that's equal to 9. Okay, second part. 6859, 19 table 361, 19 table 99s are 361, again 19 table. So cube root of 6859, that's equal to cube 19 into 19 into 19. Okay, so cubes root of 6859, that's equal to 19. Triplets once நம்ம வெளிய எடுக்கறப்போ நமக்கு 19 is the solution. Now we are going to the 8th sum. What is the square root of cube root of 46,656? So factors எடுத்தாச்சு நமக்கு 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 2 2s are 4, remaining number 1. So இது வந்து 8 16 ஆகும். 8 2s are 16. So 1 2 3 4 5 6 6 2s, 1 2 3 4 5 6 3s. ஓகேங்களா so look at the factors. We have to find out root, square root க்கு cubes கேக்குறாங்க. ஓகேங்களா so root first root 3 cube root 46,656. First we will find cube root 46,656. 6 2s, 2 into 2 into 2, 2 into 2 into 2. Next 6 3s, 3 into 3 into 3 into 3 into 3 into 3 whole power 1 by 3. ஓகேங்களா so இந்த பவர்ஸ் வந்துட்டு நம்ம so cubes வந்து பவர்ஸாக போகிறப்போ 1 by அப்படின்ற மாதிரி மாறும். so cubes root 46,656 equal to so நமக்கு 3 once வெளில எடுக்கிறப்போ 2 into 3 into 3. now root cube root 46,656 equal to so 2 3s are 2 2s are 4, 4 3s are 9, 4 into 3 3s are 9, 9 4s are 36. 9 4s are 36, root 36, that's equal to 2 square into 3 square, that's equal to square square cancel பண்ணுறோம் நமக்கு வந்துட்டு பவர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். 3 into 2 into 3, that's equal to 6. The required number is 6. Now we are going to the see 9th sum. If the cube of a square number is 729, find the square root of that numbers. So 729 க்கு வந்து factors கண்டுபிடிச்சிருக்கேன் நான் இந்த side. So solution 729 equal to 3 into 3 into 3 into 3 into 3. So 729 whole power 1 by 3 equal to 3 into 3. So cubes once வெளில எடுக்கிறப்போ நமக்கு வந்துட்டு 3's once வெளில எடுத்துக்கலாம். Next இந்த pair once வெளில எடுத்துக்கலாம். 3 into 3, that's equal to 9. The cube of 9 is 724. So 9 equal to 3 into 3. 3 is required to get 9. ஓகேங்களா so long division methods 3. so 3 ஓட long division methods என்னன்னு கேட்டிங்கன்னா 3 குள்ள எவ்வளோ perfect cube கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா ஸோ நமக்கு கொஷினில் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1 1s are 1, ரிமைனிங் நம்பர் 2. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 2ல் நமக்கு பர்ஃபெக்ட் கியூப் கிடைக்காது. அப்போ டாட் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் 0 ஆட் பண்ணுறப்போ 2 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஸோ 1 into 2. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு வரப்போ என்ன நம்பர் நம்ம கொஷினில் போடுறோமோ அந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் நம்பர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸோ 200 இருக்குது, 200க்குள்ளே இங்கே 22 இருக்குது. ஸோ அப்போது வந்துட்டு 7 எடுத்துக்கலாம். 7 7s are 49.
7 sevens are 49, 4 கிடைக்கும் நமக்கு. Remaining number 4. 7 twos are 14, 14 plus 4 18. ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா 11 நமக்கு கிடைக்கும். அகெயின் 20 நம்ம ஆட் பண்ணுறப்போ ஸோ இங்கே வந்து 17 எடுத்துக்கோங்க ஃபுல் நம்பர்ஸ். 17 வந்துட்டு அகெயின் 12 மல்டிப்ளை பண்ணுறப்போ 17 into 2 34. ஸோ அப்போ வந்து நம்ம 3 இங்கே என்ன நம்பர் போடுறோமோ சேம் நம்பரை இங்கேயும் போடணும். 3 3s are 9, 3 4s are 12, remaining number 1, 3 3s are 9, 9 plus 1 10. ஓகேங்களா? ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறப்போ 71 கிடைக்கும் நமக்கு. ஸோ அகெயின் 20 நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா 173 அதை மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது 3 டிஜிட்டாக எடுத்துக்கோங்க. எகெயின் வந்துட்டு 2 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு 346 கிடைக்கும். ஓகேங்களா? அகைன் நம்ம என்ன பண்ணுறோம் 2 ஆட் பண்ணுறப்போ இங்கேயும் 2 போடுறோம். 2 2s are 4. 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 6 2s are 12. ரிமைனிங் நம்பர் 1. 4 2s are 8. 8 plus 1 9. 2 3s are 6. 6 plus 1 7. ஓகேவா? நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் கிடைச்சா கூட நமக்கு வந்துட்டு ஓகே தான். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு சொல்யூஷனில் 1.732 இஸ் த 3யோட பர்ஃபெக்ட் கியூப். we have to find out root cube. root 3யோட வேல்யூ root 3 equal to 1.73 is 2. 1.732 is the solution. Next we are going to the 10th sum. So find the two smallest perfect square numbers which when the multiplied together gives a perfect cube numbers கேக்குறாங்க solution. So consider the numbers 2 squares and 4 squares. The number are 4 and 16. Their product 4 into 16, that's equal to 64. 64 equal to 4 into 4 into 4. The required square number are 4 and 16.